பாலியல் குற்ற வழக்கு, பாலியல் குற்ற வழக்கு. என்ன பாலியல் குற்ற வழக்கு? விரும்பி வந்து படுத்தவாவ, அதுக்கு பேர் என்ன? விரும்பி படுத்த அதுக்கு பேர் என்ன? குற்ற வழக்கு எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? என்ன பேசுத நீ? நான் நோக முடியணும், கற்பழிக்கிட்டான்னு 15 வருஷமா தூக்கிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நிக்கிய. என்ன உனக்கு இருக்குமோ? நான் பேசினா மோகன் சுழிச்சிருவேன், மோகன் சுழிப்பு வந்துடுது. அப்போ அதுக்கு மோகன் சுழிப்பு வராது. ஒரு தூக்கி கொண்டாந்து 15 வருஷமா தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து அதுக்கு மோகன் சுழிப்பு இல்லை. என்ன சமாளிக்க முடியாம தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு என்ன தினமும் கற்பழிக்கிய, என்ன கற்பழிக்கிறது, தினமும் கற்பழிக்க. நம்ம என் வீட்டில் உள்ளவங்க கற்பழிக்கிய, கைவழிய கற்பழிக்கிய, என் மக்கள், என் உறவுகள் அத்தனையும். அதுவும் குறிப்பா வீரப்பனார் மகள், என் அப்பா வீரப்பனார் மகளையே கற்பழிக்கிய. ஆமா, அப்படித்தானே. எனக்கு வெறி வந்துடும், வெறி வந்துடும். நைட் 12 மணி ஆச்சு, வெறி வந்துடும். ஆமா, வெறி வந்துடும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, சொல்லிவிட்டேன். ஆமா, விடமாட்டோம். இந்த லட்சணத்துல என் தம்பிகள் வேற பயர் விட்டுக்கிட்டு கொஞ்சமா கூட்டம். நான் ஒரு பாலியல் போரிக்கி வச்சுக்க விடு, அவ விரும்பி படுத்தா. இதில் என்ன, என்கிட்ட வந்தாங்க, கஷ்டம்னாங்க, சரி ஏதாவது போட்டு கொடுப்பா அப்படின்னு. நானே கஷ்டத்தில் இருப்பேன், நானே பிச்சை எடுப்பேன். மச்சான் சுந்தர்சி ஒரு 50,000 போட்டு கொடுப்பான், அல்ல ஒரு 10,000 போட்டு கொடுப்பான் அப்படின்னு நானே பிச்சை எடுப்பேன். நானே பிச்சைக்காரப்பைய தான். ஆமாம், நான் பொது வழியில் பயங்கரமாக சொல்லியிருக்கேன். நானே பிச்சைக்காரப்பைய, திறனுக்கு திருடன் தான். அப்போ 16 வருஷமா நான் இருந்த வீட்டுக்கு நான் என்னது வாடகை கொடுக்க மாட்டேன், கொடுக்க முடியல. ஆனா அழுதாங்க, என்னத்தையா 50,000 போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். என்னத்தையோ ஒரு 3 மாதம் போட்டு விட்டுருக்காங்க. ஆமா, அதெல்லாம் காரண காரியமே கிடையாது. அவனுக்கு போட்டு விடணும்னு என்ன விஷயம் காரணம் காரியம் கிடையாது. உதவின்னு கேட்டா என் மனசு அப்படி பொங்கி வந்தது. நாங்கள் அப்படி நிறைய பேருக்கு உதவி தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கொஞ்சம் பேருக்கா எங்கள் கட்சியில இருந்து நாங்கள் உதவி தள்ளுதான் கொஞ்சம் பேருக்கா, ஏகப்பட்ட பேருக்கு நாங்கள் உதவி தள்ளிக்கிட்டு இருக்கோம். அந்த தள்ளலில் வந்த தான் அவளுக்கு 50,000 போட்டு விட்டது. எங்கே நின்றுக்கிட்டு கர்நாடகத்துக்காரி வந்து நின்றுக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆட்டம் போடுறதா. இதுக்கெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு என்னங்கடா நினைக்கியா, என்ன நினைக்கிறேன்னு, என்னங்கடா நினைக்கியா? அப்புறம் எனக்கு வெறி வந்துடும். வெறி வந்ததுன்னா சட்டைக்கிட்டே கிழிச்சுக்கிடுவேன். கிழிச்சுக்கிடுவேன்னே. அது என்ன என்ன எத்தனை பொம்பளை முன்ன வச்சு வேணாலும் எதை வேணா போயிடுவேன். குச்சி காட்டில், அதாவது சமைஞ்ச பொண்ணை நான் தூக்கிட்டு போய் என்ன கற்பழிச்சு விட்டேனா, இல்லை காலேஜுக்கு போகிற பொண்ணை குண்டு கட்டை தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்சு விட்டேனா? ஆற்றால் ஒரு நடிகை, நடிகையே அது மியூச்சுவலாக படுத்துட்டோம். அதில் எந்த இது இல்லை. இதில் நான் எதுக்கு அசிங்க பண்ணும்? பொம்பளைங்களை, பெண்களை அவமானப்படுத்தி பேசுவேன். இருந்தா இரு, இல்லைன்னா செத்துப்போ. பெண் வர்க்கமே இல்லாமன்னாலும் போ. எனக்குத்தான் 60 வயசு ஆகிட்ட. பெண் வர்க்கமே இல்லாமல் போனா எனக்கு என்னம்மா வந்துச்சு கேட்க? இல்லாமல் போயிரு. ஆமாம், உனக்கு மானமாக இருந்ததுன்னா, அவமானமாக இருந்ததுன்னா போயிரு, செத்து போயிரு. ஒத்த வரியில் சொல்லுது, செத்து போயிரு. ஆமாம், நான் அப்படித்தான் பேசுவேன். மானம் கிட்டத்தனமாக தான் பேசுவேன், அறிவு கிட்டத்தனமாக தான் பேசுவேன், அசிங்கமாக தான் பேசுவேன், பெண்களோ ஆபாசமாக தான் பேசுவேன். இருந்தா இரு, இல்லைன்னா செத்துப்போ. ஏன் பின்னாடி இத்தனை பெண்கள் இருக்காங்க. அண்ணனுக்காக உருவி அழுதவங்க. எங்க அப்பா வீரப்பனார் மக வித்யாராணி எப்படி உருவி அழுது,
உருவி அழுது இல்லை. அவங்களுக்கு முன்னுக்கு விட மாட்டேன்னுட்டு ஏன்னு எதுக்கு முன்னுக்கு விடல? முன்னுக்கு விடணும் இல்லை, உருவி உருவி அழுகுது முன்னுக்கு வரணும்ட்டு. என்ன முன்னேற விட மாட்டேங்க, படிக்க சொல்ல முன்னேற விட மாட்டேன்ட்டிய, அவ அதுக்கு பிறகு முன்னேற விட மாட்டேன்ட்டிய, அரசியல்ல முன்னேற விட மாட்டேன், எல்லாம் எனக்கு தடைன்னு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே போல என்ன ஆகும்னு. எங்க அப்பா வீரப்பனார், காட்டுக்கொள்ளையன், சந்தன கடத்த வீரப்பன், நடிகர் ராஜ்குமார், மதிப்பு மிக்க நடிகர், கர்நாடகாவில் மிக போற்றுதலுக்குரிய கர்நாடக மக்கள் நேசிக்கக்கூடிய மனிதர் தான். அவரே கடத்தி வச்சு அப்படி ஆட்டம் காட்டினார்ல எங்க அப்பா வீரப்பனாரு. அவரே எங்க அம்மா ஈழத்தாய் ஜெயலலிதா சல்லடையா போட்டு தள்ளுனாங்க. அது வேற விஷயம். அதை எங்க அம்மா ஈழத்தாய் போட்டா அதை பத்தி நான் ஒருபோதும் பாய் திறக்கவே மாட்டேன். அது சரியானது, அந்த செயல் சரியானது. ஆனா எங்க அப்பா வீரப்பனார் அவர் காட்டை காத்த ரட்சித்த பெருமகனார், காட்டை காத்து ரட்சித்த பெருமகனார். அதைத்தான் என் பிள்ளை விஜயராணி அழுது புரண்டு ஆர்ப்பாட்டமாக சொல்லுது. அவ்வளோ முன்னேற விட்டுருக்கணும் இல்லை. ஏன் கூட ஸ்டேஷன் உள்ள நீ அம்மனமா படம் பிடிக்கிறத அவ சும்மா நின்று பார்க்கணுமே இல்லை, படம் பிடிக்கிறது இல்லை. நான் முன்னாடி படம் பிடிச்சிருந்தோம்ல, பொண்டாட்டி மாமே நல்லவல்லடி, கட்டவை கேடு கட்டவை அப்படின்னு அம்மனமா நின்று வீடியோ பதிவு பண்ணோம்ல, அந்த வீடியோவெல்லாம் அந்த நடிகை கொடுத்துருக்கு. அதை காட்டி என்கிட்ட விசாரிக்காங்க. அதை பார்க்க ஆசைப்பட்டிருக்கு குழந்தை ஆசைப்பட்டா அதை காட்ட வேண்டியதானே. ஏன் காட்டல? காட்டணும் இல்லை. என்னன்ற வெறி வந்துடும், வெறி வந்துடும். வெறி பிடிச்சிட்டுன்னா விட்ட மாட்டேன். வெறி வந்ததுனால தானடா விஜயலட்சுமி கூட இந்த மாதிரியான வேலையை செஞ்சு அந்த பழி இன்னே வர ஆட்டி புடைக்கி சீமா வெறி வந்ததுனால தானடா ஆட்டி புடைக்கி. இந்த பாருங்க என்ன ட்ராமா போடுது. நாத்தாக்காவை சீமானுக்கு பிறகு கைப்பற்றி போடலாம் அப்படின்ட்டு அங்கோடி என்னடான்னா கயல்வெளி முதல் நாள் சாரி கேட்டுடுச்சு. காவலாளி தன்னுடைய வீட்டில் இருந்த காவலாளி பண்ணுனது தப்பு தான், நான் தான் சாரி கேட்கணேன், சாரி கேட்கணும், விட்டுட்டு போங்க. ஆமாம், காவலாளி அங்கங்கே காவல்துறை அதிகாரிகள் அங்கங்கே இழுப்பாராம். தன் பாதுகாப்புக்கு வாங்கிய துப்பாக்கிய இவன் சீமான் வீட்டு பாதுகாப்புக்கும் சீமானுடைய நாய்க்கு பாதுகாப்பும் பயன்படுத்துவானா அந்த காவலாளி. அவன் எந்த முன்னாள் அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னாள் இருந்தாலும் அவன் உண்மையான இந்திய பிரஜை கிடையாது. அவன் சட்டத்துக்கு புறம்பானவன். இந்த என்ஐஏங்காங்களா, என்ஐஏ அது எங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. சட்டத்துக்கு புறம்பா அவன் வேலை செய்தான், துப்பாக்கி வச்சிருக்கான். துப்பாக்கி வைக்கக்கூடாது என்பது அல்ல, துப்பாக்கியை எதற்கு பயன்படுத்துகிறோம், எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம், நீ வச்சிருக்கிறது எந்த இடத்துல வச்சிருக்கிற, நீ வேலைக்கு போன இடத்துல அதை பயன்படுத்துறது உனக்கு ரைட்ஸ் இல்லடா தம்பி. அதைத்தான சட்டம் சொல்லுது. இப்போ அன்னைக்கு இருந்துட்டு அம்மா இப்படி இருந்துட்டு சாரி சொல்லிட்டு நான் சாரி நேற்று சொன்னது நான் எங்கள் ஆட்கள் ஏதோ பண்ணிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சாரி சொன்னேன். ஆனால் பாருங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சம்மனை கிளிக்க சொன்னேன். ஏன் சம்மனை கிளிக்க சொன்னேன் தெரியுமா? ஏன் சம்மனை கிளிக்க சொன்னேன்? எதுக்காக சம்மனை கிளிக்க சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்காக கிளிக்க சொன்னேன்? அது யோசனையாக தான் இருக்கு. நாங்கள் ஆயர் தான் இருந்தாலும் சம்மனை கிளிக்க சொன்னேன். ஆமாம், துண்டாக கிழிச்சு வர சம்மனை அப்படி வச்சு படித்தாதான் சரியாக வரும். ஆமாம், கிழிச்சு கொண்டாந்து படித்தாதான் சரியாக வரும்னு துண்டாக கிழிச்சு வரதை படிக்க சொன்னேன். படிக்கணுன்ட்டு
கிளிக்க சொன்னேன். என் மேலே வேணும் வழக்கு பதிவுங்களே, வழக்கு பதிவுங்களே. யாரு? கைல்வி. அவங்க லாயர். அதனால மாற்றி பேசுவாங்க. எப்படி எப்படி மாற்றி பேசணும், எங்கெங்கே என்ன பேசணும், எப்போ முட்டு கொடுக்குதுன்னா ஒரு அளவே இல்லைடா. நாம் தமிழர் சோம்பிகள்னா இப்படியாட முட்டா கூட்டமாக இருப்பான். அதாவது கலைஞர் அரெஸ்ட் ஆனதை, கலைஞரை மிகவும் மோசமான முறையில் ஜெயலலிதா ஆட்சியில் காவல்துறை நடத்தி, அவர் மிகவும் முதியவர், வயதானவர், 80 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரை கைது செய்வது நள்ளிரவில் கைது செய்ய போகிறாங்க. வலுக்கட்டாயமாக அவரை அங்குங்குமா பிடிச்சு இழுக்காங்க. அவரால் நடக்க முடியாத ஒரு முதியவர். அப்படி இருக்கும்போது பிடிச்சு அங்குமா இருக்கும்போது ஐயோ மூணு அவர் சத்தம் போட வேண்டிய சூழ்நிலை தான். அப்போ ஆட்சி அதிகாரம் ஒன்றியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். மருமனார் ஓடோடி வருகிறார். அவரையும் பந்து போல தூக்கி, ஒரு ஒன்றிய அமைச்சரையே பந்து போல தூக்கி போலீசார் தூர வீசுகிறார்கள். அதனால் அவர் உடல்நலம் பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்ட முரசொலி மாறன் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிக விரைவிலே இறந்து போனார். அது போலீசாருடைய தாக்குதல் தான். ஆனால் அப்படி இருந்தால் அவங்க அதை பெருசாக எங்கேயுமே சொல்லிக்கல, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. இவங்களுடைய தாக்குதலை அவர் ஒரு முதியவர்ன்ற முறையில் ஐயோ அப்போ அப்படின்னா வலி தாங்க முடியாமல் சத்தம் போடுறது தானே. சரி, அவர் மீது வழக்கு இருந்துச்சா, இல்லை வழக்கு பதிந்தார்களா? ஏன் போங்க ஐயா நல்லா இருப்பீங்க போங்கன்ட்டு இருந்த இதே ஜெயலலிதா வெளியே விட்டாங்கல்ல, அன்னைக்கு விட்டுட்டாங்கல்ல, பேருந்துட்டு விட்டாங்கல்ல. ஏன் விட்டாங்க? ஏன் வழக்கு இருந்ததுன்னா அப்போ கைது பண்ணி அப்படியே வச்சுருக்க வேண்டியதுன்னா வாழ்நாள் பூரா சிறையில் வச்சுருக்கலாமே. அவர் அந்த கைதின் போது அவர் கொடுத்த சத்தத்திற்கு பலர் மிகவும் கஷ்டமான முறையில் அதை ஃபீல் பண்ணி பேசினாங்க. ஆனால் எங்கள் கிராமப்புறத்தில் சில திமுகவுடைய தீவிர விசுவாசிகள் கூட கைது தானே பண்ணதான் போக வேண்டியதானே, எதுக்கு தலைவர் இப்படி போட்டு ஐயோ அம்மன் சத்தம் போடுறாரு, செத்தா போகிறாரு, எதுக்கு சத்தம் போடணும்னு நம்ம திமுகவில் நம்ம சத்தம் போடுறது ஆளா? கைது தானே போக வேண்டியதானே, நம்ம தான் பார்த்துக்கிட்டது, இந்த அரசை உண்டா இல்லையான்னு பார்த்துக்கிட்டது அப்படின்னு வேறு விதமாக தைரியமாக பேசியவர்களும் உண்டு. ஆனால் உங்கள் நொன்னப்பைய, இந்த சீமாங்க நொன்னப்பைய கைது நடவடிக்கைக்கு பயந்து ட்ராலி பண்ணுதான். என்னத்துக்கு அந்த ட்ராலி? எவ்வளோ கூட்டத்தை உண்டு பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் பணம் செலவு யார் பண்ணுதா? ஃபைனான்சியர் யார்? தர்மபுரியில் இருந்தே விமானம் மூலமாக அங்கே வர, தர்மபுரியிலேருந்தே விமானம் மூலமாக வீரப்பன் மகளை கூட்டிக்கிட்டு வர, அவள் ஒரு நாடகம் போட்டுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா அருமையாக நாடகம், உன்னுடைய ஸ்கிரிப்ட் படி நாடகம் போடுது. இதுக்கெல்லாம் யாருடைய செலவு? எத்தனை கார்கள் அணிவகுத்துது, எத்தனை வேற திரட்டி கொண்டிருக்க, எத்தனை பெண்கள், அதுலேயும் பெண்கள் நிறைய பெண்கள்லாம் மாரடிச்சு ஐயோ ஐயோ அம்மோன்ட்டு அழுத பார்த்தா என்னமோ சீமான அறுவை சிகிச்சை அறையில் வச்சிருக்க மாதிரியும், அதுக்காக இவர்கள் ப்ரேயர் பண்ணத மாதிரியும் அழுக. அவனே பாலியல் பொறுக்கித்தனமாக வேலை பார்த்துட்டு ஒரு பெண் இல்லை, 2 பெண் இல்லை, பல பெண்கள். இவங்க துணிந்து போராடுறாங்க. வீரப்பனுடைய மகள் கேக்கு எங்கள் அப்பா இருந்தால் இப்போ நடக்குதே வேற. என்ன நடந்துடும்? அவனே அந்த அம்மா ஜெயலலிதா சல்லடையாக தொலைச்சி போட்டுட்டு என்னங்கடா அரசியல் பண்ணுதிய, என்ன அரசியல்னே. இதே ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி ஸ்டேஷன் முன்னாடி நின்று கூவ முடியுமா? அந்த பொண்ணு பெரிய இடத்துக்கு போயிடுச்சா? இல்லை போலீஸ் காவல்துறையெல்லாம் என்ன செய்யுது? அத்தனை பெரிய கூட்டத்தை அவன் கூட்டிக்கிட்டு கைது நடவடிக்கை பயந்து கூட்டிக்கிட்டு வாரான். நீ மட்டும் இறங்கி உள்ள நடாதான்னு 1 கிலோமீட்டருக்கு இங்கே வச்சே சொல்ல வேண்டியதானே. உள்ள வர வா உள்ள கொண்டு வச்சு சேரில் உட்கார வச்சு காற்று வீசிருக்கு காவல்துறை. விளக்கா பதிவுங்க, நம்ம விளக்கா பதிஞ்சுக்கிடுங்க, காற்று வீசுங்க. யாருக்கு? நமக்கு வேற மாதிரி லத்திய வீசுவியா? ஆமாம், அவன் சீமானுன்னா காற்று வீசுத வேலை நடக்கும். அவன் எவ்வளவு அசிங்கமாக பெண்கள் மத்தியில் பேசுனேன், நான் வலியப்படுத்தான், எனக்கு வசதிப்படப்படுத்தான் அப்படிங்க. அது அப்பன்ஸ் இல்லை அப்படின்னா டிஃபென்ஸ் ஆடுதான். இது இப்போ நீதிமன்றம் நோட் பண்ணுமா இல்லையா?
இவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான், இவன் நடந்தது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறத நீதிமன்றம் நோட் பண்ணுமா இல்லையா? பண்ணுதா இல்லையா? முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கான் கைது நடவடிக்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. அதை திங்கட்கிழமையே வழக்காக எடுத்துக்கிடணுன்ட்டு முறையீடு வேற பண்ணி வச்சுருக்கான். பல திருத்தங்களை செய்து அவசர அவசரமாக முறையீடு நடந்திருக்கு. ஆனால் அது வழக்கை எப்படி எடுத்து உச்ச நீதிமன்றம் தெரியல. அங்கே எப்படி இவனுக்கு ஆதரவாக வருதா என்ன, பெரும்பாலும் ஆதரவாக தான் தீர்ப்பு வர்றது, அந்த மாதிரியான உத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில். ஏன்னா இப்போ மன்றங்கள் எப்படி இருக்குன்னு இவன் வேணுமான்னா இப்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா மாண்புமிகு இளந்திரையன் அவர்களை குறை கூறலாம் சீமா. ஆனால் பொதுவாக மக்களை குறை கூறக்கூடிய அளவில் தான் மன்றங்கள் இருக்குது. அது வேற, அது 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 அப்படித்தான் போகுது. ஆனால் இவ்வளவு பெரிய பாலியல் பொறுக்கி குற்றவாளி பப்ளிக்காக இப்போ எல்லார் முன்னையுமே சொல்லலாம், நான் கற்பழிக்கப்பட்டேன், தினம் கற்பழிக்கப்படுகிறேன், என் குடும்பத்தில் எல்லாரும் கற்பழிக்கப்படுகிறார். ஏன்னா அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண் போராடுறதுனால இந்த விஜயராணி சொல்லுது அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடலாலும் மனசாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரே கொள்கைக்காக போராடுகிறார்களா? 15 வருஷமா ஒரே 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 கொள்கைக்காக போராடினால் அது நியாயம். ஆனால் இவங்க எதுக்காக போராடுறாங்க? எந்த கட்சி அழிக்கிறக்காக? யார் அழிக்கிறக்காக? எதுக்காக அழிக்கிறக்காக? இது ஏற்பு இல்லை, இது சரியில்லை. அவங்க ஒரே கொள்கைக்காக தான் போராடுதா? அறிவு கட்ட தண்டமே. அவங்க விஜயலட்சுமி ஒரே கொள்கைக்காக தான் போராடுதாங்க. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், தன்னுடைய மனநலம் அனைத்தையும் பறித்து கொண்டு, தன்னுடைய குடும்ப நலம் அனைத்தையும் பறித்து கொண்டு பாலியலாக சுரண்டி அவர்களை ஒரு சதை பிண்டமாக உருவாக்கி, அதாவது பீரியடு காலத்திலும் அவர்களை புணர்ந்து வன்புணர்வு செய்து மிகவும் மோசமாக பெண் இனத்தையே மிகவும் மோசமாக நடத்திய இந்த பேடி பயலுக்கு ஆதரவாக பெண்கள் நின்றீர்கள் என்றால் நீங்கள் தாய் வயிற்றில் பிறந்தீர்களா? கேட்க வேண்டியிருக்குல்ல, கேட்கணும்ல. நம்ம ஒருத்தனாவது கேட்கணும். எல்லாரும் இதை கேட்க மாட்டான். நான் ஒருத்தனாவது இந்த மாதிரி கேட்டால் தான் பார்க்குற 1-2 பேருக்காது சுரீர்னு இருக்கும். ஏன் இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக பொது வெளியில் பேசுதான் சீமா? அவனுக்கு வாக்களிக்க வேண்டுமா? என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், யாருக்கு வாக்களித்தீர்கள் போன சட்டமன்ற தேர்தலில் பேசும்போது? அனைத்து சீமான் சத்தமாக பேசுகிறார்ல, அதனால அவருக்கு ஓட்ட போட்டேன். எந்த புரிதலும் மற்ற பேச்சு வாக்கு. இப்பவும் அவன் சத்தமாக தான் பேசுறான். அவன் தான் பாலியல் வல்லுறவு செய்தேன் அப்படிங்கிற சத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்காக வாக்களிச்சிருவியா? சத்தமாக பேசுறேன்னு வாக்களிச்சிருவியா? இப்படிப்பட்ட கூட்டமும் இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக எத்தனை பேர் தலைவன்? ரவி பச்சமுத்தலாம் ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு. ஏன்னா பணம் வச்சுருக்கான், எஸ்ஆர்எம் குழுமம்னு ஒரு குழுமமே வச்சுருக்கான், புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் பேசுவது பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுக்கு. அவன் மும்மொழி கொள்கை வேண்டும், இந்தி வேண்டும், எங்களுக்கு இந்தி வேண்டுங்க. அந்த மாதிரி பயில்களெல்லாம் எதை கழட்டி எதால் அடிக்கணும்னு தமிழர்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இங்கே பாரு, தமிழ்நாட்டில் இந்த சீமானுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய நபர்கள் எப்போ பார்த்தாலும் அவன் இப்போ பாலியல்தனமாக பொறுக்கித்தனமாக பேசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் தொடர்ந்து இவர்கள் ஆதரித்து கொண்டு அதற்கு முட்டு கொடுத்து கொண்டு பொதுவெளியில் இத்தனை அசிங்கமாக பேசுதுன்னு பின்னாடி நிற்கான்ல, பின்னாடி நிற்கிற கழிசடை பயல்களாது வழக்கறிஞர்னு எத்தனை கழிசடைகள் நிற்பான். வழக்கறிஞர்களை பொதுவாக சொல்லவில்லை, அவன் கட்சியில் இருக்க வழக்கறிஞர்களை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவன் சொல்லணும்ல, என் வீட்டு பெண்ணையும் பாதிக்கும்பா, என் வீட்டில் என் பெட்டாட்டி முகச்சொலிக்கு நீ பேசுறது சரியில்லை, இதை பேசாத அப்படின்னு பின்னாடி காதுகளை சொல்ல வேண்டியது. இப்படி பேசாத, உணர்ச்சி வசப்பட்டு நீயே தண்டனைக்கு ஒப்புவித்துக் கொள்கிறாய். ஆனால் என்னமோ தெரியல, இந்த கோர்ட்டும் இந்த அரசாங்கமும் உன்னை தண்டிக்கிறதுக்கு அஞ்சுகிறது, பயப்படுகிறது. உண்மையாகவே சொல்லுதுங்க, பயப்படுது. இந்த அரசாங்கம் பயப்படுது. அன்று அவனை பயன்படுத்துவதற்காக அந்த சீமாட்டி 10 வருடமாக இந்த கேஸை பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க அதிமுக சீமாட்டி.
நான் விஜயலட்சுமி சீமாட்டின்னு சொல்லலை, அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இவன் மிரட்டப்படும் போது ஒரே கொள்கையில் நிற்கணுமா, இந்த வித்யாராணி சொல்லுது, ஒரே கொள்கையில் தான் அவங்க நிற்காங்க. இவன் மிரட்டலுக்கு அவங்க பயப்படுவாங்களா இல்லையா? ஒரே பொம்பளை. ஆமாம், அவங்களுடைய துணைக்காக இருக்கிற அக்காவும் நோய்வாய்ப்பட்டவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இவனுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இவன் இத்தனை கூட்டம் சேர்த்துருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலே தானாக பேதியாயிரும், செத்தே போயிடுவாங்க. அவன் கர்நாடகாவில் இருக்குது, அங்கே ஆட்சி வேறு, அதனால தான் காப்பாற்றப்படுவாங்க நம்பிக்கையிலேயாவது கொஞ்சம் தடனாக இருப்பாங்க. அதெல்லாம் ஊடகத்தெல்லாம் டிவியெல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, மாரடைப்பு வந்து செத்தே போவாங்க. ஏன்னா இத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி காமிக்கான், நாம் எப்படி இவன்கிட்ட நீதி பெற முடியும்? அதனால தான் தொடர்ந்து அவங்க பழிவாங்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விரட்டப்பட்டு அவங்க தன்னுடைய வழக்கை திரும்ப பெறுவதற்கு எல்லா முட்டுக்கட்டைகளையும் முரட்டுத்தனமான தாக்குதல்களையும் தொடுக்கும் போது அவர்கள் பயந்தார்கள், பின்வாங்கினார்கள். வேற என்ன? இப்போ அதையத்தான் இப்போ திரும்பவும் செய்தான். நீதிமன்றத்தை பயன்காட்டு தான், காவல்துறையை பயன்காட்டு தான், பெரும் கூட்டத்தை திரட்டி நீதிமன்றத்தை பயன்காட்டு தான், காவல்துறையை பயன்காட்டு தான். என்னங்கடா இது? இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்குது நீதிமன்றம், காவல்துறை, அரசாங்கம் என்றால், இந்த அரசை ஆளுபவர்கள் என்றால் எத்தனை பேர் ட்வீட்டு போடுதான். சந்தில் வந்து அத்தனை பயிலும் நேற்று பூரா பார்க்கணுமே, விடிய ட்வீட்டாக அள்ளி விடுதான் அத்தனை பயிலும். அதுக்கெல்லாம் காவல்துறை கண்டுக்கவே அதா. இந்த திமுக திராவிட மாடல் அரசு இதுதான் கடைசி முதல்வரான். கருணாநிதியினுடைய குடும்பத்தில் கடைசி முதல்வர் இவர் தான். ஆமாம், இதோட முடிஞ்சுது. இவருடைய பிறந்த நாள் விழாவையே இவரால் கொண்டாட முடியல. அண்ணனுடைய கூட்டம் அவரை அப்படியே இது பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு, ஆமாம், அவர் பிறந்தநாள் விழாவே பேச வரல, அவருக்கு கொண்டாட முடியல. எங்களுடைய பவர் என்ன பாரு, முடிவுரை எழுதியாச்சு, வளவசர வாக்கம் தான் முடிவுரை எழுதுகிறது திமுகவுக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு இஷ்ட கூந்தலுக்கு சந்தில் சிந்து பாடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு நடவடிக்கையும் கிடையாதா? ஒன்று தரக்குறவாக பேசாம்பா, திமுகக்காரன் தரக்குறவாக பேசான். எங்கேயோ சந்துக்களை பதுங்கிக்கிட்டியலான்னு தெரியல. ஏன் எதுக்கு? ஒரு பொது வெளியில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசணுமா இல்லையா? இந்த சீமா இத்தனை கொடுமையான முறையில், அசிங்கமான முறையில் பெண்களை குறித்து பேசுகிறான் அப்படின்னு எல்லாரும் தெருவுக்கு தெரு பேசி அவனை அம்பலப்படுத்தணும்ல. இவன் பாலியல் பொறுக்கி தான், குற்றவாளி தான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு பேசணும்ல. இதே இது அந்த ஞானசேகரனை காலை ஒடிச்சல்ல, கையை ஒடிச்சல்ல, ஏன் அந்த சீமான அதை ஒடிக்கப்படாதா? ஒடிச்சா என்ன தப்புன்னு? இவன் இவ்வளோ கையை நீட்டி காலை நீட்டி பேசுதான்ல, இவன் மேலே கை வைக்காது காவல்துறை இங்கே ஞாபகத்தில் தானே பேசுதான். கை வைக்க ஏன் முடியாது? அத்தனை பெரிய ஆளாக வளர்ந்துட்டானோ, ஒரு அரசியல் தலைவரை கை வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இவன் அவ்வளோ யோக்கியமா? எல்லாரையும் நீ யோக்கியனா திமுகவில் ஒருத்தர் என்ன எதிர்த்து பேச முடியுமா அப்படின்னு கேட்காங்க. அந்த கேள்விக்கெல்லாம் அடங்கி கிடக்கிற மாதிரி இல்லை இந்த திமுக இருக்குது. அதுதான் வேதனையாக இருக்குது. இந்த வித்யாராணி பேசுனதெல்லாம் வீடியோவாக அவளுக்கெல்லாம் ஒரு விளம்பரம். அதான் நான் பெண்களை அப்படி அத்தனை எளிதாக அவள்கள் என்று பேசுவதில்லை. அந்த மாதிரி அழுது தீர்க்கிற பெண் வந்து கோழையின் வடிவம். தைரியமாக பேசுறதுக்கு எனக்கு முன்ன விட மாட்டேக்காங்க, எனக்கு எங்கே வேணாலும் தடையை ஏற்படுத்தாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த அம்மா பேசுகிறதுல என்ன இது? யார் தடை ஏற்படுத்துகிறா? நீ இவ்வளவு படித்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்து, அது ஒரு அரசியல் கட்சினா பிஜேபியில் இருந்து மாறி நீ இந்த நாத்தாக்காவுக்கு மாறி இருக்க. ஏன்னா உனக்கு சீட்டு வேணும், ஓரளவு வாக்குகள் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காவுக்கு நாத்தாக்காவுக்கு மாறி இப்போ சீமானுடைய கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ முன்னேறி வார. அது போலீஸுக்கு உள்ளுக்குள்ளே முன்னேறதா இருந்தா எப்படி? நேற்று கூடிய அந்த கூட்டத்தை போலீஸ் முட்டியில் தட்டி விரட்டி விட்டுருக்கலாமா இல்லையா? விட்டுனா என்ன நடந்துரும்? இல்லை என்ன நடந்துரும்? திமுகவுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷம் போட்டவர்களை அடித்து சட்டம் ஒழுங்கு கெடுதமாய் கூட்டம் போட்டுக்கிட்டீங்க, அடி வெளுத்து விடு. நீ துப்பாக்கிக்குலாம் நடத்தண்டான், அடித்து வெளுத்து விடு. ஒருத்தன் நிற்பானா? ஓடிட மாட்டானா? சீமா உள்ள கக்கூஸ் போயிட மாட்டான், உள்ளேருந்து கக்கூஸ் போயிட மாட்டான். காத்தாடியில் ஜிம்முன்னு ஜாஞ்சிக்கிட்டு கேளுங்க பார்ப்போம், கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு கேளுங்க பார்ப்போன்னு தான் சீமான்னு சொல்லியிருக்கான்.
ஆய்வாளரும் ஏசி டிசி எல்லாருமே என்ன இந்த ஆள் இப்படி நடந்துக்கிட்டதான் அப்படின்ட்டு சில கேள்விகளை மட்டும் முன்வைத்து விட்டு அடுத்தால பார்ப்போம் அப்படின்ட்டு, ஏன்னா அடுத்து அவர்களுடைய பெரிய அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலுக்காக வேண்டி அவனை வெளியே போக அனுமதிச்சிருக்காங்க. அவங்க கேட்கணும்னு நினைத்த எழுதி வைத்த எந்த கேள்விகளையும் கேட்டதாக தகவல் வரலை. அவன் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்த உடனே இந்த ஆள் ஒரு மரியாதையும் இல்லை, என்னவும் இல்லை, நம்மளை என்ன நினைக்கிறான்னே தெரியல. அப்போ பெரிய அதிகாரிகளை கலந்துக்கணும் ஒரு சில கேள்விகளோடு அவனை வெளியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இங்கே வெளியில் பெரிய பில்டப்பு அவன் கூட்டம். அந்த கூட்டத்தை வெளுத்து விடாமல் விட்டு எல்லாம் வெளுத்து விட்டு ஒவ்வொருத்தர் மேலே கூடின முக்கியஸ்தர்கள்லாம் எல்லா சிசிடிவிலையும் தான் அகப்பட்டிருப்பானே. அவன் மேலாம் வழக்க பதிஞ்சு போட்டு அலைய விடுங்கய்யா. அலைய விட்டால் என்ன தப்பு? அப்படி அலைய விட்டா அவன் திரும்ப தேவையில்லாமல் கூட மாட்டான். போலீஸாரை தாக்கினார், வீரப்ப மகள் போலீஸாரை தாக்கினார். அவர் மீது ஏன் வழக்கு பதியலை? பெண் காவலரை கன்னத்தில் அறைந்தார். சிசிடிவி கேமராவில் பதிவாக இருந்தது. ஆனால் அது அந்த அம்மாவும் போய் புகாராக கொடுத்த மாதிரி தெரியலை, போனால் போகுதுங்க மாதிரி விட்ட மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு வழக்கு பதிஞ்சு அந்த அம்மாவை கைது பண்ணணுமா இல்லையா? இவன் பாட்டு போராடி பார்க்கான். எத்தனை பேர்? ஒரு 10 பேரை கைது பண்ணால் எங்கெல்லாம் போய் நின்று போராடுவான், எந்த செயலெல்லாம் நின்று போராடுவான். எதுக்கு இதை செய்ய மாட்டேங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த அரசு நாகரிக அரசாக இருக்கிறதா இல்லை பிஜேபிக்கு பயந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறது சுத்தமாக புரியலை சார். ஸ்டாலின் சார், முதல்வர் சார், நீங்கள் பண்ணுறது சுத்தமாக புரியலை. இதனால் அதாவது திமுக தொண்டர்களுடைய மனச்சோர்வு ஏற்படுது. திமுக தொண்டர்களுடைய மத்தியில் மனச்சோர்வு ஏற்படுது. சீமான் மீது நடவடிக்கை எடுக்காத போது பெண்கள் மத்தியிலும் உங்களுக்கு அந்த மாஸ் குறையுது. அதுக்கு காரணம் இவன் மீது நடவடிக்கை எடுக்காது தான். அது எப்போ உங்களுக்கு உளவுத்துறை சொல்ல போகுதுங்க